Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்க நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதாவது சிக்கன் பேட்டிஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பழமையா இந்த பேட்டிஸை நாங்க ஃப்ரை பண்ணி தான் செய்வோம். ஆனா இன்றைக்கு நாங்க ஃப்ரை பண்ணாம எப்படி பேக் பண்ணி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் பேட்டிஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்க இந்த பேட்டிஸுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த சிக்கனோட தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து முதல்ல நாங்க அவிய விடுவோம். இந்த சிக்கன் அவியிற டைம்ல இந்த பேட்டிஸுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் 200 ml இளம் சூடான பால் எடுத்திருக்கிறேன். இந்த பாலோட 10 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்டும் அதோட 1 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சு கொள்ளுவோம். ஒருவேளை நீங்க இந்த ஃப்ரெஷ் ஈஸ்டுக்கு பதிலாக ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறதா இருந்தா 4 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். இப்ப நாங்க இவ்வாறு ஒரு பாத்திரத்துல 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது எங்களோட சாதாரண கோதுமை மாவும் அதோட 50 கிராம் பட்டர் அல்லது மாஜரினும் 1 டீஸ்பூன் சீனியும் அதோட 1/2 டீஸ்பூன் உப்பும் நாங்க ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற ஈஸ்டையும் சேர்த்து நல்லா குழைச்சு கொள்ளுவோம். நீங்களும் இவ்வாறு கிச்சனைட் மெஷின் பாவிக்கிறதா இருந்தா ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் குழைச்செடுத்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். இல்ல ஒருவேளை கையால குழைக்கிறதா இருந்தா ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க இந்த மாவு நல்லா குழப்பட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த மாவை இவ்வாறு ஒரு ஈரத்துணியால 1/2 மணித்தியால மூடி வைப்போம். இந்த டைம்ல நாங்க இந்த ஸ்டஃபிங்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நாங்க ஏற்கனவே அவிய விட்டுருந்த சிக்கனும் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சிக்கனை இவ்வாறு நல்ல சின்ன சின்ன பீசஸா உதுத்தி கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க இந்த சிக்கனை நல்ல சின்ன சின்ன பீசஸா உதுத்தி எடுத்திருக்கிறோம். இப்ப நாங்க இந்த ஸ்டஃபிங்கை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட 2 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்துல உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் அதோட கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்துல இதோட நாங்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டை நீங்க அரைக்கும் போது நல்ல பேஸ்டா அரைக்காம இவ்வாறு நறுவந்துருவல அரைச்சு கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கு அந்த சிக்கனோட இஞ்சி பூண்டோட ஃபிளேவரும் சேரும் போது இன்னும் நல்ல டேஸ்டா கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே உதுத்தி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இதோட நாங்க 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் அதோட 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க இந்த சிக்கனோட நாங்க சேர்த்த மசாலா பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சிக்கனை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இறக்குறதுக்கு முதல் இதோட 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகு தூளும் அதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மட்டும் சேர்த்திருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப பாருங்க இந்த சிக்கனோட நாங்க சேர்த்த மசாலா பொருள் எல்லாம் சேர்ந்து நல்ல கமகமண்ட வாசமும் அதோட நல்ல காரசாரமாவும் நல்ல டேஸ்டாவும் வந்திருக்குது. இப்ப இதோட கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இந்த
சிக்கனை நாங்க பேட்டிஸுக்கு ஸ்டஃபிங்கா தான் செய்திருக்கிறோம். ஆனா இதை நீங்க நல்லா சுட சுட சாதத்தோட இல்ல ரொட்டி, சப்பாத்தி, நான் இடியப்பத்தோட கூட சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவும் அருமையா இருக்கும். இப்ப பாருங்க எங்களோட ஸ்டஃபிங் ரொம்பவும் அருமையா வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க நாங்க இந்த மாவை குழச்சி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை செய்ய தொடங்குவோம். நீங்க இந்த பேட்டிஸை செய்யறதுக்கு இந்த மாவை இப்படியே வச்சு தட்டுறதை விட இவ்வாறு 2 பகுதியா பிரிச்சுட்டு முதல்ல ஒரு பகுதி எடுத்து நாங்க நல்ல மெல்லிசா தட்டி கொள்ளுவோம். நீங்க இந்த மாவை தட்டும் போது ஆக மெல்லிசாவும் இல்லாம அதே நேரத்துல ஆக தடிப்பாவும் இல்லாம ஓரளவு தடிப்புல தட்டி எடுத்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க நாங்க இந்த மாவை சரியான அளவுல தட்டி எடுத்திருக்கிறோம். இப்ப நாங்க இந்த பேட்டிஸை செய்ய தொடங்குவோம். இந்த பேட்டிஸை செய்யறதுக்கு நான் இந்த கட்டரை வச்சுதான் இந்த பேட்டிஸ் செய்ய போறேன். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா உங்களுக்கு எல்லா கடைகள்லயும் இந்த கட்டர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல வசிக்கிறதா இருந்தா ஆன்லைன் ஷாப்பிங் மூலமும் இந்த கட்டரை நீங்க வாங்கி கொள்ளலாம். இப்ப பாருங்க நாங்க செய்து வச்ச சிக்கன் ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி வந்திருக்குது. இப்ப நீங்க இந்த ஸ்டஃபிங்கை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வச்சுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டர் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல இந்த மாவை வட்டமா வெட்டிக்கொள்ளுங்க. வெட்டிட்டு அதுல நீங்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த விளிம்ப முள்ளு கரண்டியால அழுத்தி கொள்ளுங்க. அப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி பேட்டிஸை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்க இந்த பேட்டிஸுக்கு ஸ்டஃபிங் செய்யும் போது சிக்கனுக்கு பதிலாக மரக்கறியிலையும் செய்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா டின் ஃபிஷ்ல கூட செய்யலாம். ஏற்கனவே நாங்க டின் ஃபிஷ்ஷை வச்சு எப்படி இந்த பேட்டிஸ் செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை இவ்வாறு ஒரு ட்ரேல வச்சுட்டு ஒரு அரை மணித்தியாலம் மூடி விடுவோம். இப்ப பாருங்க நாங்க இந்த பேட்டிஸை மூடி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை பேக் பண்ணி எடுப்போம். இந்த பேட்டிஸை பேக் பண்றதுக்கு முதல் மேலால இவ்வாறு முட்டையை பூசிக்கொள்ளுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் முட்டையோட கொஞ்சமா பாலம் சேர்த்திருக்கிறேன். நீங்க விருப்பம்னு சொன்னா முட்டை சேர்க்காம தனியா பாலம் பூசிக்கொள்ளலாம். ஆனா இவ்வாறு முட்டை சேர்த்து பூசினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பேட்டிஸை பேக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு வடிவான கோல்டன் கலர்ல இந்த பேட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க நாங்க இந்த முட்டையெல்லாம் பூசி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இந்த பேட்டிஸை பேக் பண்றதுக்கு முதல் மேலால கொஞ்சமா எள்ளு தூவி கொள்ளுவோம். நீங்க இந்த எள்ளை விருப்பம்னு சொன்னா தூவி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா எள்ளு சேர்க்காமலே பேக் பண்ணி கொள்ளலாம். இப்ப பாருங்க நான் இந்த பேட்டிஸை பேக் பண்றதுக்காக அவனை 200 பாகை செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். அவனும் ரெடி ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை அவன்ல வச்சுக்கொள்ளுவோம். அவன்ல வைக்கும் போது நீங்க நடுத்தட்டுல வைங்க. வச்சுட்டு ஒரு 10 தொடக்கம் 12 நிமிஷம் பேக் பண்ண விடுங்க. இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால நீங்க உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நாங்க இந்த பேட்டிஸை அவன்ல வச்சு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிட்டுது. இப்ப இந்த பேட்டிஸ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க அந்த பேட்டிஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலரா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்ப இதை நாங்க இறக்கி எடுப்போம்.
பாருங்க, நாங்க இந்த 300 கிராம் மாவுல இருந்து 26 பேட்டிஸ் செய்து எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த நம்பர் நீங்க மாவை தட்டி எடுக்கிற தடிப்புக்கு ஏற்றவாறு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். எப்பவுமே நீங்க மாவை தட்டும் போது தடிப்பா தட்டி கொள்ளாதீங்க. அவ்வாறு தட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பேட்டிஸ் பன் மாதிரி வந்துடும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பேக் பண்ண பிறகு இந்த பேட்டிஸோட விளிம்புகளும் உங்களுக்கு ஒட்டுப்படாம விரிஞ்ச மாதிரி வந்துடும். அதால எப்பவுமே நீங்க மாவை தட்டும் போது சரியான அளவுல தட்டி கொள்ளுங்க. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க செய்த பேட்டீஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணப்பட்டு, நல்ல கோல்டன் கலராவும், நல்ல வடிவாவும், நல்ல ஷேப்பாவும் வந்திருக்குது. வழமையா இந்த பேட்டீஸ நாங்க எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு சொன்னா, கூடுதலான எண்ணெத்தன்மையா இருக்கும். ஆனா, நாங்க பேக் பண்ணி எடுத்ததால, இந்த மாவுல எந்த எண்ணெத்தன்மையுமே இல்லாம, அதே நேரத்துல சாஃப்ட்டாவும் இல்லாம, கிரிஸ்பியாவும் இல்லாம, சரியான பதத்துல எங்களுக்கு அந்த மாவும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க செய்த சிக்கன் ஸ்டஃபிங்கும் நல்ல காரசாரமாவும், நல்ல வாசமாவும், அதே நேரத்துல நல்ல டேஸ்ட்டாவும் வந்திருக்குது. பொதுவாக ஸ்நாக்ஸ் என்றாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, கூடுதலான எண்ணெத்தன்மை இருக்கும்னு சொல்லி சிலர் இத தவிர்த்துக் கொள்ளுவாங்க. நீங்க இந்த முறையில இந்த பேட்டிஸ செய்து குடுத்தீங்கன்னு சொன்னா, எல்லோரும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த சிக்கன் பேட்டிஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுல, இதே முறையில உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்கள என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.